ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒருமுறை நாம் கூடும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சார்ந்து இளைப்பாறிடுவேன் என்கிற வார்த்தையின்படி இயேசுனுடைய சிலுவை அண்டையிலே அவருடைய பாடு மரணங்களை குறித்து தியானிப்பதற்கு கர்த்தர் தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றியை எடுக்கிறேன். இதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி வருகிற குட் நியூஸ் மெசஞ்சர்ஸ்க்காக ஆண்டவருக்கு நான் நன்றியை எடுக்கிறேன். ஜாஷுவாவுக்காக, அதுபோல ஒவ்வொரு நாளும் இந்த பாடல் வேலை ஆராதனை வேலையை நடத்தின ஜோனாவுக்காக ஆண்டவருக்கு நன்றியை எடுக்கிறேன். உங்கள் எல்லாருக்காக நன்றி. எனக்காக ஜெபித்திருப்பீர்கள். இதுல பங்கு பெறும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கடந்த 3 முறைகளிலே நாம் மேலறையிலே நடந்த அந்த காரியம், அங்கு சொல்லப்பட்ட பகிரப்பட்ட காரியங்களின் மூலம் சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதுக்கு தொடர்ச்சியாக நாம் கெத்சமனே என்கிற அந்த இடத்திலே இயேசுவும் அவரோடு கூட இருந்தவர்களும் பிழிந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளே இருந்த தன்மை வெளியானது. இயேசுவானவர் உண்மையில நம்மை போல ஒரு மனிதனாக இருந்தார், ஆனாலும் பாவமில்லாத பரிசுத்தராக காணப்பட்டார் என்பது குறித்து சிந்தித்தோம். கடந்த முறை நாம் கூடும் பொழுது கபாத்தா என்கிற அந்த நியாயாசனம் வைக்கப்பட்ட தளவரிசைப்படுத்தப்பட்ட மேடையிலே இயேசுவானவர் நியாயம் தீர்க்கிறவராக பிலாத்து இருக்கும் பொழுது இயேசுவானவர் அவனுக்கு முன்னதாக குற்றவாளியை போல இருந்தார். குற்றவாளியாக தீர்க்கப்பட்டார். ஆனால் உண்மையிலே நாம் தான் குற்றவாளி. நம்முடைய இடத்தை இயேசுவானவர் எடுத்துக்கொண்டு நமக்கு நித்திய மீட்பை உண்டாக்கினார் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற அந்த இடத்தின் பெயர் கொல்கத்தா. கொல்கத்தா என்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 27ஆம் அதிகாரத்துல 27 முதல் 38 வசனங்களை வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27 முதல் நம்ம 38 வரைக்கும். நான் அவ்வளவு வாசிக்க வேண்டாம், கொஞ்சம் நாம் வாசிப்போம். நான் 33ஆம் வசனம் மாத்திரம் வாசிக்கிறேன். கபால ஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியா நாம் வாசிக்கும் போது 38ஆம் வசனம், அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். இயேசுவானவர் சிலுவையிலே அறையப்பட்ட அந்த இடம். இதே காரியம் யோவான் 19ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கொல்கத்தா என்கிற அந்த இடத்துக்கு பெயர் கபால ஸ்தலம் என்ற அர்த்தம் கொள்ளும். குறிப்பா யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் போது அதுல 17ஆம் வசனம், யோவான் 19:17, அவர் தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு பேரையும் 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். எபிரேய பாஷை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் முன்னதாகவே தியானித்தபடி அரேமிய மொழி இயேசுவானவர் காலத்திலே யூதர்கள் அதிகமாக பயன்படுத்திய எபிரேய மொழியில இருந்து திரிந்து வந்த ஒரு மொழி. அதிலே இந்த கபால ஸ்தலம் என்னும் பொருள் கொள்ளக்கூடிய கொல்கத்தா என்கிற இடம், அந்த இடத்துக்கு இயேசுவை கொண்டு போய் அங்கே சிலுவையில் அறைந்தார்கள். அதாவது அந்த இடத்தினுடைய அமைப்பு ஒரு பிளேஸ் ஆஃப் ஸ்கல், மண்டை ஓட்டு தலம், மண்டை ஓடு போல காணப்பட்டதினாலே அந்த பெயர் வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அல்லாவிட்டால் அங்கே ஏற்கனவே குற்றவாளிகளை அவர்கள் சிலுவையில் அறைந்து கொண்டு பலி செலுத்தி அவர்களை கொண்டிருக்க வேண்டும். அவங்க பொதுவா அறையப்பட்டவர்கள் அப்படியே சிலுவையில் விட்டு விடுவார்கள். இயேசுவானவர் அறையப்பட்ட நாளுக்கு அடுத்த நாள் பஸ்கா பண்டிகை இருந்தனால அவங்க அவசரமாக சிலுவைகள்ல இருந்த அந்த உடல்களை அவர்கள் கீழே இறக்கினார்கள். மற்றபடி அப்படியே விட்டு விடுவார்கள். அந்த உடல்கள் அங்கே அழுகியோ அல்லது பறவைகளாலே சாப்பிடப்பட்டோ அந்த மண்டை ஓடுகள் எலும்பு கூடுகள் எல்லாம் அங்கே கீழே விழுந்து அவர்களை யாரும் புதைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை, மரணம், மரண வாசனை, யாரும் அங்கே போறதுக்கு விரும்பாத ஒரு இடம். அந்த இடத்திலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவர் கொடுக்கப்பட்ட தண்டனை மரண தண்டனை, அதிலும் சிலுவையில் அறைந்து கொலை செய்யக்கூடிய தண்டனை. நான் இந்த அந்தமான்ல போர்ட் பிளேர் அங்க இருக்கக்கூடிய அந்த செல்லுலர் ஜெயிலுக்கு நான் அந்த ஜெயில போய் பார்த்திருக்கிறேன். அந்த ஜெயில ஒரு இடம், அங்க அவங்க இருந்த சிறைச்சாலை இருக்கிறது, அவங்க அந்த செக்காலை அங்க ஒண்ணு இருக்கிறது, ஒரு இடத்தை காட்டுவாங்க. அது தூக்கு போட்ட தூக்கு மேடை, ஒரு சின்ன இடம். ஆனா அந்த இடத்துலதான் அந்த தூக்கு மரத்திலே கொலை கண்டு நியமிக்கப்பட்டவர்களை, குற்ற தண்டனைக்கு மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்களை அங்குதான் அவங்க தூக்கு போட்டு கொலை செய்தார்கள். யூதர்கள் பொதுவாக தண்டனை கொடுக்கும் போது அவங்கள சவுக்கினால் அடித்தாங்க. அதாவது 40 தடவை அடிக்கலாம். அதனால்தான் பவுல் சொல்கிறார், ஒன்று குறைய 40 தரம் அடிக்கப்பட்டேன் என்று அவர் சொல்கிறார். இல்லாவிட்டால் கல்லினாலே அறைந்து அவர்களை கொலை செய்வார்கள். ரோமர்களுக்கு சிலுவையில் அறைந்து கொலை செய்யக்கூடிய அதிகாரம் இருந்தது. அது அவர்கள் மிகவும் மோசமான குற்றவாளிகளுக்கு, குறிப்பாக ரோம அரசாங்கத்துக்கு எதிராக கலகம் செய்தவர்கள் அல்லது அவங்க பைரட்ஸ், அந்த மாதிரியான ஆட்கள், இப்படிப்பட்ட பொல்லாத குற்றம் சாட்டப்பட்டவர்களை அந்த மரண தண்டனைக்கு சிலுவையில் அறைந்து அவங்க ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் பவுல் போன்றவர்களுக்கு வாளாலே சிறைச்சேதம் செய்யப்பட்டு ஒரு நொடிப்பொழுதிலே சாகும்படியான ஒரு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர் ரோம குடியுரிமை பெற்றிருந்தார். ரோம குடியுரிமை பெற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட மரண தண்டனை வழங்குவது வழக்கமா இருந்தது. இங்கு இயேசுவுக்கு கள்ளர்கள் மத்தியிலே ஒரு கள்ளன் போல, ராஜாங்கத்துக்கு எதிராக கலகம் செய்த அந்த ராயனுக்கு எதிராக கலகம் செய்த அரசாங்க விரோதியாக கருதப்பட்டு இன்னமும் ஒருபடி போய் தேவனுக்கு விரோதமாக குற்றம் சாட்டப்பட்டவர் என்கிற முறையிலே அவர் சிலுவையில அறையப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த சிலுவையில அறைகிற இந்த தண்டனை முறையை பாரசீக நாட்டு மக்கள் முதல்ல தொடங்கினாங்க. அது அப்புறமா பரவி அங்க இருந்த கிரேக்கர்கள், மகா அலெக்சாண்டர் 3500 பேரை ஒரே முறை சிலுவையில இருந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ரோமர்கள் தங்களுக்கு எதிராக கலகம் செய்தவர்கள், தங்களுடைய எனிமீஸ், இவர்களெல்லாம் இப்படி வதைத்து வேதனையோடு பல மணி நேரம் அல்லது நாட்கள் கூட அந்த சிலுவையில தொங்கி கொஞ்சம் கொஞ்சமாய் உயிர் போகும்படியாய் மக்களை பயமுறுத்தக்கூடிய முறையிலே இந்த தண்டனையை அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். ஒரு ஆண் மகனுக்கு 5.5 லிட்டரோ அல்லது ஒரு பெண் மகளுக்கு 4.5 லிட்டரோ உடலிலே ரத்தம் இருக்க முடியும். அவர்களுடைய உருவ அமைப்பு எடையை பொறுத்து இருக்கிறது. அதுல 1/5 ஆஃப் த பிளட் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஷாக் வந்துடும் பாடியில. அவங்க ஒரு ஷாக்குள்ள போயிருவாங்க. இங்க வாசிக்கிறோம், இயேசுவானவருக்கு அவங்க கசப்பு கலந்த காடியை கொடுக்க முயற்சித்தாங்க சிலுவையில் அறையக்கு முன்னதாக. இயேசுவானவர் அதை வேண்டான்னு சொல்லிட்டார். இந்த கசப்பு கலந்த காடி அவருக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்கும். அப்ப அவருக்கு இருக்கிற வேதனை தெரியாது. சிலுவையில் அறையும் பொழுது அந்த கைதி திமிர மாட்டார்கள், அவங்க பேசாம இருப்பாங்க. அறைந்து விடுவது லேசு. ஆகையினால அந்த கைதிகளுக்கு அப்படி கொடுப்பது வழக்கம். ஆனால் இயேசுவானவர் சுய நினைவு உள்ளவராக, வேதனை எல்லாவற்றையும் அணு அணுவாக அனுபவிக்கிறவராக நமக்காக மறிக்கும்படி அந்த தனக்கு உதவி செய்யும்படியாய் கொடுக்கப்பட்ட அந்த கசப்பு கலந்த காடியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சிலுவையில் அவர் சொல்லும் பொழுது அவருக்கு காடியை அவர் கொடுத்தார்கள். அதிலே கசப்போ அதுல போதைக்குரியதோ எதுவும் இல்லை. அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி முழு வேதனையோடு கூட சிலுவையில இயேசுவானவர் அன்றைக்கு வேதனையோடு கூட தொங்கினார். ஏன் இந்த ரத்தம் சிந்துதல் வர வேண்டும்? நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், பாவம், நம்முடைய பாவமே தேவனை விட்டு நம்மை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அதுல பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், 4ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் பிரிக்கிறது. அது ஒவ்வொன்றாக வித்தியாசமான முறையில பிரிக்கிறது. முதலாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போது தேவனை விட்டு அது அவர்களை பிரித்தது என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 59ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது,
உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. சின் செப்பரேட்ஸ் அஸ், அல்லது டெத், த ரிசல்ட் ஆஃப் சின், டெத் செப்பரேட்ஸ் அஸ் ஃப்ரம் காட், காட்ஸ் பிரசன்ஸ். அவரிடத்துல நாம் போக முடியாதபடி தடை செய்கிறது. ஆதியாகமத்துல அதுக்கு அடுத்த அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல வரும்போது அந்த பாவம் மனிதரையும் சொந்த சகோதரர்களையே பிரித்து விடுகிறதை பார்க்கிறோம். காயின் எழுந்து தன்னுடைய தம்பியாகிய ஆபேலை அவன் அழித்து போட்டான், கொன்று போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதையும் பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து உள்ள பகுதியிலே சொல்லும் பொழுது, இரு திறத்தாருக்கும் பிரிவினையாய் இருந்த பாவத்தை சிலுவை மரணத்தினாலே அவர் நீக்கி 2 பேரையும் ஒரே சரீரமாக்கினார் என்று சொல்வதை வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல அவர் அந்த 14ஆம் வசனம், எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்தார் என்று சொல்லியிருக்க பார்க்கிறோம். 16ஆம் வசனம், பகையை சிலுவையினாலே கொண்டு அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். யூதர் அல்லாதவர் அல்லது மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரிவினையோ அதை நீக்கும்படியாக இயேசு அன்றைக்கு தம்மை பலியாய் கொடுத்தார். தேவனோடு ஒப்புரவாக்கினார். மனிதர்கள் ஒவ்வொருவரோடு கூட நாம் ஒப்புரவாகும்படியாக அப்படி செய்தார். இந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அது சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேயும் பாவத்துக்கு நிவர்த்தியா இருப்பது ரத்தமே என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசுவானவர் எல்லாருக்காகவும் மரித்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்தவர். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதை எழுதினவர் இப்படி 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 2:10, 9ஆம் வசனம், என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும், for every single person, மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக வந்தார் என்று நம்ம எளிதா சொல்லிவிட முடியும். ஆனால் என்னுடைய பாவம், என்னுடைய பாவத்தின் விளைவு, அவை எல்லாவற்றையும் அன்றைக்கு இயேசுவானவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஆயினாலே பவுல் அப்போஸ்தலன் இந்த அன்பை உணர்ந்தவராக அவர் சொல்லுகிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். I give myself to be crucified with Christ. எனக்காக அறையப்பட்டவர் கிறிஸ்துவுடனே. when he was crucified, பவுல் தன்னையும் அந்த சிலுவையில் அறையப்பட்டது போல சொல்கிறார். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். He loved me. சப்போஸ் நான் ஒருத்தந்தான் இந்த பூமியில வாழ்ந்திருந்தேன்னா எனக்காக இயேசுவானவர் தன் ஜீவனை கொடுத்திருப்பார், எனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்திருப்பார். அதுதான் அவருடைய அன்பு. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரன். அருமையானவர்கள், அன்றைக்கு கொல்கதா சிலுவையிலே இயேசுவானவர் தொங்கும் போது நம் ஒவ்வொருவருடைய பாவத்து நிமித்தம் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டாக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அவர் நமக்காக மரித்தார். ஆனால் அவர் திரும்ப திரும்ப அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரிசாவுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த ட்ரைபல் பீப்புள் மத்தியில ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. ஏப்ரல் மாதம் அந்த மாதிரி சமயத்துல அந்த ஃபெஸ்டிவல் வச்சிருக்கிறாங்க. அதுல அவங்க 21 நாள் அந்த கிராமத்துல உள்ள வாலிபர்கள் மற்றவர்கள் எல்லாம் விரதம் இருப்பாங்க. அன்னைக்கு அவங்க அந்த நாட்கள்ல தங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு விரதம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தலைவர் உண்டு, தண்டநாச்சா என்கிற ஒருத்தர் உண்டு, அவரும் இருப்பார். ஆனா அந்த கடைசி நாளிலே அந்த தண்டநாச்சாவை அவங்க பாடலோட கொண்டு வந்து தலைகீழ தூக்குவாங்க. தலைகீழ தூக்கி எது வரைக்கும் வச்சிருப்பாங்கன்னா அவன் மூக்குல இருந்து ரத்தம் கசிந்து வடிகிற வரைக்கும் வைப்பாங்க. அது தரையில விழணும். அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கடவுளாகிய காளியின் இடத்துல அதை ஓடிக்கொண்டு போய் வைப்பாங்க. இனிமேல
நம்ம விரதம் இருக்க வேண்டாம் என்று அதுக்கு பிறகு ஒரே ஆட்டம் பாட்டமும் கொண்டாட்டமும் அவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நேரமும் ஆகிவிடும். ஆனால் இந்த ரத்தம் சிந்தப்படுவது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் இந்த தண்ட நாச்சாவினுடைய ரத்தம் சிந்தப்படணும். அருமையானவர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக அப்படி செய்யாமல் ஒரே தரம் அவருடைய வாழ்க்கையில போன தடவை நம்ம பார்த்தோம், அவருடைய தன்மையில பாவம் இல்லை, அவருடைய சொல்லில பாவம் இல்லை, செயல்ல பாவம் இல்லை, சிந்தையில பாவம் இல்லை. ஆகினால் அது ஒரே தரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாம் வாசிக்கும் போது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், எபிரேயர் 7:27, அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவது இல்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். only one time and for all. எல்லா காலத்திலும் வாழ்ந்த எல்லா மக்களுக்காகவும் ஒரே தரம் அவர் ரத்தம் சிந்தினார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை என்று பவுல் எழுதியிருக்கிறார். ரோமன் கத்தோலிக்க சபையில அவங்களுடைய ஆராதனையின் பேரே திருப்பலி, மாஸ் என்று சொல்லியிருக்காங்க. அதுல அந்த அப்பத்தை உயர்த்தி காட்டும் பொழுது அவங்களுடைய அனுமானம் என்னவென்றால், அந்த அப்பம் உண்மையாகவே இயேசுனுடைய சரீரமாக்கி விடுகிறது. அந்த திராட்சரசம் உண்மையாகவே இயேசுனுடைய திரு ரத்தமாக மாறிவிடுகிறது. அதாவது இயேசுவானவர் அவங்க ஒவ்வொரு முறையும் அந்த சமயத்துல பலி செலுத்துற மாதிரியும் அவங்க உட்கொள்கிறது உண்மையாகவே இயேசுவின் திரு ரத்தம், இயேசுனுடைய திருச்சரீரம் என்கிற அளவில் பயபக்தியோடு அவங்க செய்யறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, அவருடைய சாக்ரிஃபைஸ், அவர் நமக்காக தம்மையை பலியாய் கொடுத்தது, அது திரும்ப திரும்ப செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு தரம் அவர் சிலுவையில நமக்காக மரித்தார். அந்த ரத்தத்தின் மேல நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேரானாலும் யாரானாலும் அவர்களுக்கு அருமையானவர்களே மரண தண்டனையில இருந்து மன்னிப்பு கிடைக்கிறது. இதுல நம்ம பார்த்தோம், அந்த பாவம் பிரிக்கிறது. பாவம் எப்படி பிரிக்கிறது? மனுஷரை விட்டு பிரிக்கிறது. மரணமும் அதே போல மனிதரை விட்டு மனிதரை பிரிக்கிறது, தெய்வத்தை விட்டு மனிதரை பிரிக்கிறது. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசுவானவர் இந்த பாவிகளாகிய நமக்காக தன்னையை முற்றிலும் கொடுத்தார். ரோமர்கள் நிருபத்துல பவுல் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல, நாம் எவ்வளவு தூரம் கெட்டவர்கள், அருகதையற்றவர்கள், ஆனால் நமக்காக அவர் தன்னை கொடுத்தார் என்பதை விளக்கும் பொழுது 4 காரியங்களை சொல்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 6ஆம் வசனத்துல இருந்து, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, நம்ம so weak, நம்மளால அவருக்கு ஒன்றும் ஆக போவதில்லை. குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். we were so wicked. நம்ம பலவீனம்தான், ஆனா நம்முடைய எண்ணமும் கூட பொல்லாப்பா இருந்தது. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகள், we were sinners, we were weaklings, we were full of wickedness. அப்புறமா 10ஆம் வசனத்துல, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் we were enemies of God, we were joined with the enemy of God. அவனோடு கூட சேர்ந்து தேவனுக்கு விரோதமாக நாம் கலகம் செய்தவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்டவர்களுக்காக அன்றைக்கு இயேசுவானவர் கொல்கதாவுக்கு தன் சிலுவை தூக்கி கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த இயேசுவானவர் மாத்திரம் நமக்காக மரிக்காமல் இருந்திருப்பாரானால் நாம் எவ்வளவு ஒரு பயங்கரமான நிலைமைக்குள்ள போயிருப்போம். பல ஆண்டுகளுக்கு முன்னால நான் ஒரு சம்பவத்தை வாசிக்க கேட்டேன். ஜெர்மன் நாட்டுல ஒரு யங் மேன், அவனுக்கு கேன்சர் வந்துருச்சு. அவனுக்கு நாக்குல கேன்சர் வந்துருச்சு. அவனுக்கு வேற சிகிச்சை எல்லாம் கொடுத்தும் பரிகாரமே இல்லை. அப்ப அவனை எப்படி காப்பாத்துறது? ஒரே ஒரு வழி, நாக்கை வெட்டி எடுக்கணும். ஆனால் நாக்கை வெட்டி எடுத்துட்டா வாழ்நாள் முழுவதும் அவனால பேச முடியாது, ஊமையனா இருப்பான். அதனால டாக்டர்ஸ் அவன் மேல ரொம்ப பரிதாபப்பட்டாங்க. ஆனா அவனுக்கு சர்ஜரி டேட் பிக்ஸ் பண்ணாங்க. he was taken to the operation theater. அப்ப அவன் சுயநினைவோடு கூட இருக்கும்போது இந்த டாக்டர் அவன் மேல பரிதாபப்பட்டு அவனை பார்த்து கேட்டா, யங் மேன், we are going to remove your tongue. நீ இப்ப பேச வேண்டிய வார்த்தை, கடைசி வார்த்தை, அதை இப்ப நீ pronounce your last word.
லாஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நாக்கு எடுத்த பிறகு உன்னால பேச முடியாது. அந்த வால்வன் சற்று நேரம் யோசித்துட்டு அவன் ஜெர்மன்ல சொன்னதை நான் இங்கிலீஷ்ல வாசிக்க கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, தேங்க் காட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனுக்கு நன்றி. ஏன் அப்படி? இந்த உலகத்துல வாழ்கிற எல்லாரும் ஒரு நாள் மரிப்பாங்க. ஆனால் இயேசு எனக்காக மரித்ததுனால கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆகினால ஒரு நாள் நான் உயிரோடு கூட எழும்புவேன் அவர் வரும் நாளிலே. அப்ப என்னுடைய சரீரம் மகிமையான சரீரம், குறைவில்லாத சரீரமா இருக்கும். அப்ப எனக்கு நாக்கு இருக்கும். நான் தேவனை துதித்து பாடுவேன். இந்த ஆண்டவர் எனக்காக மரித்த என் ரட்சகருக்காக நான் தேவனுக்கு நன்றி எடுக்கிறேன் என்று சொன்னான். அருமையானவர்களே, இன்னைக்கு கொல்கத்தா மலையில ஆணிகளால் அறையப்பட்டு நமக்காக தன்னையே கொடுத்த இயேசுவானவர், அவருக்காக நாம் வாழ்நாளெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, நாம் இப்ப இந்த கெத்சமனே பற்றி தியானித்தோம், கொல்கதா பற்றி தியானித்தோம். இப்போ அவருடைய அந்த கொல்கதா பற்றி தியானித்துக் கொண்டிருக்கும் போது கட்டாயமாக அங்கே நடந்த சம்பவங்கள் மாத்திரமல்ல, உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகளையும் தியானிப்பது மிக அவசியம். ஏனென்றால் அது ஒவ்வொரு குட் ஃப்ரைடே சர்வீஸ்லையும் அந்த 7 words of the cross இயேசுவானவர் உச்சரித்த அந்த 7 வசனங்களை நம்ம தியானிக்கிறோம். அந்த 7 வசனங்களும் நமக்கு மிக மிக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான வசனங்களாக இருக்கின்றன. லூக்கா எழுதின சுவிசேஷம் நம்ம 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கல்வாரி சிலுவையில, கல்வாரிங்கிற வார்த்தை அது லத்தீன் மொழியில இருந்து வந்த வார்த்தை. கால்வேரியஸ் அப்படின்னா ஸ்கல் அப்படின்னு அர்த்தம். அந்த கபாலஸ்தலம் கொல்கத்தா என்கிறது அரேமிய மொழி. ஆனால் கால்வேரியஸ் என்கிற அந்த கபாலம், மண்டை ஓடு, ஸ்கல் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் கால்வரி. ஆங்கிலத்துல கால்வரி என்று சொல்கிறோம், தமிழில கல்வாரி என்று நிறைய பாடல்களை அந்த பொருளை அந்த சொல்ல நாம பயன்படுத்துகிறோம். இப்ப இயேசுவாரி கல்வாரியின் வார்த்தைகள், இயேசுவானவர் அந்த கபால ஸ்தலத்துல இருந்து சொன்ன வார்த்தையின் முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர் சொன்னார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பவுல் சொல்லும் பொழுது, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு எப்ப வரும்? இயேசுவின் ரத்தம் நமக்கு பதிலாக பாவ பரிகாரமாக சிந்தப்படுகிற வேளையில, அந்த சமயத்துல இயேசுவானவர் தன்னுடைய பிதாவை நோக்கி அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்று திரும்பவும் சொல்லியிருக்கிறார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதினால் அருமையானவர்களே, நாம் பாவம் மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். பாவம் இல்லாதவர்கள் போல நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே நாம் பார்த்தது போல ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. முதல்ல நம்ம இந்த வார்த்தை பாவ மன்னிப்பு, ஏனென்றா பாவம்தான் மரணத்தை கொண்டு வந்தது. மரணம்தான் தேவனை விட்டு நம்ம பிரிக்கிறது. நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டுமானால் நம்முடைய மரணமும் பாவமும் அது தேவனுடைய பார்வையில நீக்கப்பட வேண்டும். அதற்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அந்த மன்னிப்பு கொடுக்கப்பட்ட உடனே வாசல் திறந்து விட்டது. அவர் பக்கத்துல இருந்த அந்த கள்ளன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது, ராஜ்யம் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளு என்று சொல்லும் பொழுது, இயேசுவானவரை பார்த்து, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய். லூக்கா 23:43 வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருப்பதை வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான வருத்தத்தோடு கெத்செமனேல இருந்தது. இந்த கொல்கத்தாவில் அவர் தொங்கிட்டு இருக்கும்போது அதனுடைய விளைவை அவர் பார்க்கிறார், அதனுடைய கனியை அவர் பார்க்கிறார். இங்க ஏற்கனவே அவர் பக்கத்திலே சிலுவையில் அறையப்பட்டு நாட்டாலும் மக்களாலும் புறக்கணிக்கப்பட்டு கொலைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மனிதன் அவன் பரதேசுக்குரியவனாக மாறுகிறதை பார்க்கிறான். அருமையானவர்களே, இன்றைக்கும் அப்படிப்பட்ட அநேக மக்கள் தேவனண்டை திரும்புகிறார்கள். இயேசுவண்டையிலே கொடூரர்கள் மாத்திரமல்ல, நீதிமான்களா இருக்கக்கூடியவங்க, சன்மார்க்கமான வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க, பக்திமான்கள் எல்லாரும் திரும்ப வேண்டும். அவரிடத்துலதான் நமக்கு இந்த மன்னிப்பும் நித்திய வாழ்வும் இருக்கிறத பார்க்கிறோம். பாவ மன்னிப்புக்கு அடுத்தது நித்திய வாழ்வு. நீ இதோட சாகலப்பா,
நீ என்னோடு கூட இருக்க போகிற. அருமையானவர்களே, கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து இதை நமக்காக அவர் செய்தார். யோவான் 6:37 வாசிக்கிறோம், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. யாரானாலும் சரி, அந்த கள்ள நிலை இருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த ராத்திரியிலே பூமியில எங்காவது ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாய் ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிறார். ஏனென்றால் அவனுக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அருமையானவர்களே, கொலோசையர் 2ஆம் அதிகாரத்துல 13 முதல் 15 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். கொலோசையர் 2:13 முதல் 15. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை சிலுவையில் அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசு நம்மை தள்ளிவிடாதவர், நீ பாவி என்று தள்ளிவிடாதவர், நமக்கு நித்திய வாழ்வு தருகிறவர். அன்றைக்கு அவர் பட்ட பாடு வேதனை, அவர் சிந்திய ரத்தத்தின் நிமித்தமாக அருமையானவர்களை இன்றைக்கு நாம் நித்திய வாழ்வு பெறுகிறோம். 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அது அவருடைய தாயாரை குறித்தும் சீஷனை குறித்து அவர் சொன்னது. யோவான் 19:26 வாசிக்கிறோம். ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒரு குடும்பத்திலே பயன்படுத்தக்கூடிய சொற்களாக இருக்கின்றன. இது ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருகிறது, ஒரு நெருங்கிய உறவை கொண்டு வருகிறது. கல்வாரி சிலுவையிலே தனிப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பு என்பது உண்மை. அதே சமயத்திலே நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இணைக்கப்படுகிறோம். நாம் ஒரே குடும்பத்துக்குரியவர்களாக சேர்க்கப்படுகிறோம். நாம் ஒரே சரீரத்தின் பலவிதமான அங்கங்களாக நாம் இருக்கிறோம். கொலோசியர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 16-17 வசனங்களில இந்த நற்கருணையை குறித்து இயேசுவின் சிலுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்களேன். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், நற்கருணையில அதை பயன்படுத்துகிறோம். கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? We are united not just with God, not just with our Savior, but with one another, right on the earth, in the local level. நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல தாயின் ஆபேலை கொண்டு எப்படி பிரிவினை வந்ததோ, இங்க 2ஆம் ஆதாமாக இயேசு தன்னை தரும் பொழுது அவர் நம்ம எல்லாரையும் இணைப்பதை பார்க்கிறோம், ஒரே சரீரமாய் இருப்பதை பார்க்கிறோம். அதனால்தான் நமக்கு ஒருவருக்கொருவர் நம்ம கட்டாயம் அவசியம். ஒரு விசுவாசி cannot live in isolation. நாம் பரிசுத்தவான், நான் தேவனோட ஐக்கியமா இருக்கிறேன் என்று நாம் இருக்கவே முடியாது. We need to live with one another. We need the support and help of one another, the prayers of one another. We live in a community and we belong to one body. அவருக்கு இந்த குடும்ப உணர்வு தருகிறார். தேவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் என்கிற உணர்வை தருகிறார். குடும்ப பொறுப்பையும் தருகிறார். சிலுவை நம்மை இணைக்கிறது. சிலுவை நமக்கு பொறுப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த குட் நியூஸ் மெசஞ்சர்ஸாக பல்வேறு இடங்களில் நாம் இருக்கிறோம். But we belong to one God. We belong to one family. We belong to one body. We are united all because of the blood of Jesus that was shed for us. அவருடைய ஜீவன் நம்மை இன்றைக்கு ஒன்றாக சேர்த்து இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. 4வது வசனம் தெரியும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அது மத்தேயு 27:46 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலி ஏலி என்பது எபிரேய மொழி, ஏலோயி ஏலோயி என்பது அரேமிக் மொழி. அவர் இந்த இடத்துல இந்த சொல்லும் பொழுது உண்மையாகவே ஒரு மனித தன்மையோடு கூட அவர் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அவர் நம்மை போல பாடுபட்டார், சோதிக்கப்பட்டார். ஆகினால இன்றைக்கு நமக்காக பரிதவிக்கிறவராக அவர் இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 4:15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும்
நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கிடுவோம். இந்த சிலுவை அண்டையில யாரும் சேர முடியும். ஏனென்றால் நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் இருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்தில இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் இருக்கிறார். அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். நமக்கு வேற எந்த மீடியேட்டரும் அவசியம் இல்லை. வேற எந்த குருவுமோ சுவாமியோ அல்லது புண்ணியவானோ நமக்கு தேவையில்லை. நம்முடைய நாட்டில் உள்ள மக்கள் அநேக மக்கள் நம்புறது என்னென்றா, மாதா பிதா குரு தெய்வம். மாதா தான் பிதா யார் என்று பிள்ளைக்கு வழி சொல்லிக் கொடுக்கிறவா. பிதா தான் அந்த பிள்ளைய கொண்டு போய் படிக்கிறதுக்காக குருவிட்ட சேர்க்கிறவரு. குரு தான் தன்னுடைய புண்ணியத்தினால, தன்னுடைய அறிவினால, தன்னுடைய அனுபவத்தினால தெய்வத்தை காட்டக்கூடியவர் என்கிற ஒரு நம்பிக்கை நம் நாட்டில் இருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, நமக்கு இயேசுவானவர் பல குருக்கள் வேண்டாம். நமக்கு ஒரே ஒரு மீடியேட்டர். அவர் மூலமாய் சகாயம் அடையும்படி நாம் போய் சேர முடியும். ஏனென்றால் சிலுவையிலே வாசல் திறந்திருக்கிறது. வாசல் அடைபடவே இல்லை. நம்பிக்கையோடு கூட நாம் போய் சேர முடியும். அடுத்ததாக தாகமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரு. வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக என்று யோவான் 19:28 அது சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 69:21 அவர் காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இங்கேயும் யோவான் 19:29 அவர் காடியை தோய்த்து கொடுத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அருமையானவர்களே, மனித இயலாமை, அவர் தாகமாய் இருக்காது இருக்க அவர் சொல்லணும், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். மனித இயலாமையை ஏற்றுக்கொண்டவர். அது மத்தியில மனித தயவை நாடும் அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். அதாவது தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2 சிலுவையின் மரண பரிந்தம் தன்னை தாழ்த்தினார். வான சர்வ அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர், தண்ணீர் என்பதை உண்டாக்கினவர் அவர்தான். ஆனால் அன்னைக்கு அவர் ஏன் தாகமா இருக்கிறேன்னு சொன்னார்? அவர் தன்னை உண்மையாகவே அவ்வளவு தூரம் தாழ்த்தினார். நீ எனக்கு தரணும். சமாரிய பெண்ணை பார்த்து யோவான் 4 தாகத்துக்கு தா என்று கேட்டார். அந்த பெண் கொடுத்தாலும் என்ன தெரியல, ஆனா அவளுக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்து விட்டார். இன்னைக்கு சிலுவையில தொங்கும் போது தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நமக்காக அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அருமையானவர்களே, எபிரேயர் 2:14-18 வாசிக்கும் போது அதை எழுதியவர் சொல்லியிருக்கார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனானான். He was just like us, a human body with all the feelings and needs of a human being. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும். அப்படி ஆனா அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த இயேசு நம்மகிட்ட கேட்கிறார், தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். நாம் என்ன தர முடியும் ஆண்டவருக்கு? இல்ல, சர்வத்தையும் படைத்தவர் அவர். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிக்கும் போது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன். I will commune with him. I will participate in fellowship with him என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். 6வது வசனம் இயேசுவானவர் சொன்னார். யோவான் 19:30 முடிந்தது என்று சொன்னார். அவரு இந்த வசனத்தை அவர் தன்னுடைய பிதாவினிடத்தில் சொல்கிறார். நான் செய்ய வேண்டும் என்று நியமித்த எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தேன். A perfect sacrifice was offered to the Father and it was totally accepted. அது முற்றிலுமாய், it was total, it was complete, it was full, it was enough என்ற நிலைமையில இருந்துச்சு. எபிரேயர் 10:14 எபிரேயர் 10:14 ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். டோட்டல், there is no other need. 100% நம்முடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்து விட்டார். அருமையான ரட்சகர். முடிந்தது என்று சொல்லும் பொழுது அருமையானவர்களே,
என்னாலே செலுத்தி தீர்க்க முடியாத அத்தனையும் செய்து விட்டார். அதனாலே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்ம பல சமயங்களிலே ஒரு பாட்டு பாடுவோம். We have come into his house, gathered in his name to worship him. To worship Christ the Lord அப்படின்னு பாடுகிறோம். Worship him, Christ the Lord. 2வது கவியில வாசிக்கும்போது, he is all my righteousness. I stand complete in him to worship him. நான் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அவருடைய சமூகத்துல போய் நிற்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவர் அண்டையில போய் நிற்கும் போது, I stand before him complete in me. எனக்குள்ள ஒரு குறைவும் இல்லை. பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை தம்முடைய சொந்த குமாரனா பார்க்கறது போல என்ன பார்க்கிறார். அருமையானவர்களே, முடிந்தது. நாம இன்னும் எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ராத்திரில ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், ஆண்டவரே எனக்குள்ள எல்லாவற்றையும் தருகிறேன்னு சொல்லும் பொழுது, எவ்வளவு பெரிய பாவியானான் அல்லாத ஆண்டவர் நம்ம நிச்சயமாய் அவர் சேர்த்துக் கொள்வார். He is all my righteousness. I stand complete in him to worship him, to worship Christ the Lord. கடைசியாக அந்த 7ஆம் வசனம், பிதாவே உம்முடைய கைகளிலே நாவை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். These are the words Jesus pronounced only once, but full of truth. இல்லையா? நமக்கு ரொம்ப தேவையானது. அந்த எபிரேய பிள்ளைகள் சொல்கிற மாதிரி, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்ங்கிற அந்த சங்கீதம் 31:5 வசனத்தின்படி இயேசுவானவர் பிதாவினிடத்துல தன் ஆவியை ஒப்புவிக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு காட்டுகிறார். மரணத்தின் மூலம் உலக வாழ்க்கை எப்படி முடிப்பது என்று நமக்கு காட்டுகிறார். ஆண்டவருடைய கையில நம்ம ஜீவனை ஒப்படைக்கிறோம். பிறகு உன்னத தேவனுடன் உறவாட நமக்கு வழியை திறந்து விட்டார். நம்ம இப்ப அவர்கிட்ட போகும்போது பிதா என்கிற நிலைமையில போக முடியும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படி அதை எழுதிய சொல்லியிருக்கார். எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பதற்கு எவ்வளவு நிச்சயம். இஸ் ஷூர், நோ டவுட் அபவுட் இட் என்ற அந்த எழுதினவர் அவர் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த அருமையான வார்த்தைகளை நாம் அடிக்கடி நினைவு கூறுவது நல்லது. இவையெல்லாம் நமக்காக கூறப்பட்ட வார்த்தைகள். அங்கே கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் இதை தியானிக்கும் பொழுது நாம் ஆண்டோடைய சமூகத்துல மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட நாம போய் சேர முடியும். நான் இன்னும் கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியாக தன்னை பலியாய் கொடுக்க வேண்டியிருந்தது. அவர் மரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது நமக்காக. அருமையானவர்களே, வாட் இஸ் டெத்? மரணம். மரண தண்டனை அவருக்கு விதித்தாங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்டது மரணம் அடைவதற்கான தண்டனை. அதனால வாட் இஸ் டெத்? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால வாட் இஸ் டெத் டு அ கிறிஸ்டியன் என்று பார்க்கிறது ரொம்ப அவசியம். 3 காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, death is surely an enemy, but it is a defeated enemy. Death was not mentioned in God's original plan. தேவனுடைய அந்த ஆதி தீர்மானத்துல மரணத்துக்கு இடமே இல்லை. அவர் மண்ணிலிருந்து ஆதாமை உருவாக்கி அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். Adam became a living soul to live and live and live and live and live forever and ever. அதான் ஆண்டோடைய நோக்கம். There was no place for death. There was no place for the separation death would bring. பாவம் அதை கொண்டு வந்தது. So death is an intruder. நம்ம கெடுப்பதற்காக, தேவனை விட்டு பிரிப்பதற்காக பாவத்தின் விளைவாக வந்ததுதான் இந்த மரணம். ஆனா டெத் இஸ் க்ரூவல். டெத்து நம்முடைய சரீரத்தை விட்டு நம்முடைய ஆவியை பிரிக்கிறது. நமக்கு அருமையானவர்களை விட்டு நம்ம பிரித்து விடுகிறது.
தேவனுடைய தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்ம பிரித்து விடுகிறது. அது பிசிக்கல் டெத்து. ஆனால் நித்திய டெத், நித்தியமான மரணம், நித்தியமாக தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கப்படுவது, இதில் எல்லாவற்றிலிருந்து மீட்கும்படியாத்தான் ஆண்டவராகிய இயேசு நமக்காக இந்த உலகத்தை வந்து, நம்ம அப்பொழுது வாசித்தது போல, மரணத்தினாலே மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானை அவர் ஜெயித்தார், மரணத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கினார் என்று நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு கதை நான் ஒருமுறை கேள்விப்பட்டேன். ஆப்பிரிக்காவில ஒரு மனிதர் இந்த மரணத்தை குறித்த ஒரு உதாரணம் சொன்னார். அந்த மரணம் ஒரு ரப்பர் பால் போல இருக்கிறது. இந்த ரப்பர் பாலை தரையில ஓங்கி அடிச்சா அது வந்து தரையில போய் பட்ட உடனே அது மேலே எழும்பி வரும். அது மாதிரிதான் கிறிஸ்தவனை வந்து சாத்தான் தாக்குறான். பலவிதமான வேதனைகள், நோய்கள், நெருக்கடிகள், அவன் வாழ்க்கையே ஒரு ஹெல் போல ஆகும்படியா, வேதனையோடு கூட இருக்கும்படியா அவன் தாக்குகிறான். ஆனா ஒவ்வொரு சமயமும் அதை தாக்கும் போது தேவனுடைய மனிதன் ஆண்டவரை நோக்கி அவருடைய சமூகத்தை நாடி நாடி போகிறான், அவரோடு நெருங்கி சேர்கிறான். சாத்தான் கடைசியில களைத்து போய் அவனுடைய கடைசி சத்துரு மரணம், நீ தொலைந்தே போ, அழிந்தே போ என்று சொல்லி அந்த ரப்பர் பந்தை மிகவும் வேகமாக அடிக்கிறான், தரையில ஓங்கி வீசுகிறான். தரையில பட்ட அந்த பந்து மேலே எழும்பி போய் மேலே எழும்பி 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 மேலேயே போயிருது, கீழே வரல. இதுக்கு முந்தைய முறைகள்ல வந்தது போல வராம அது மேலேயே போயிருது. ஒரு கிறிஸ்தவன் அப்படித்தான். மரணம் இந்த உலகத்திலே விட்டு நம்ம பிரித்தாலும் நாம் நித்தியமாய் தேவனோடு கூட இருக்கும்படியாக போய் சேர்க்கிறோம். Death is surely an enemy, but it is a defeated enemy. இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தினால மரணத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கிட்டார். அருமையானவர்களே, அதனால நம்ம தைரியமா இருக்க முடியும். இரண்டாவது, death is an entrance, not an end. நம்ம நாட்டில் உள்ள மக்கள் அநேகம் பேரு மரணத்தை குறித்து பயப்படுறாங்க. ஏனென்றா இவ்வளவு நாள் ஒற்றுமையா வாழ்ந்தோம், சந்தோஷமா இருந்தோம், ஒரே குடும்பத்தாரா நண்பர்களா இருந்தோம். இப்ப அந்த ஆள் எங்க போனாரு, அவர் என்னவா இருப்பாரு, எப்படி இருப்பாரு, மீண்டும் அவரை பார்ப்போமா, ஒண்ணுமே தெரியாது. அவர் இன்னொரு பிறவி எடுத்தா அவர் என்னவா இருப்பாரு, மனிதனா பிறப்பாரா இல்லாட்டி வேற பிறவி ஆயிடுவாரா, எப்படி இருப்பாரு, தெரியவே தெரியாத ஒரு அந்தாரத்துக்குள்ள, ஒரு படுகொலிக்குள்ள போது போன்ற ஒரு அனுபவமாக மக்கள் இன்னைக்கு மரணத்தை பார்க்கிறாங்க. ஆனா இயேசுவோ மரணத்தை ஜெயித்தவர். அவருடைய மரணத்தின் மூலமாக நித்திய வாழ்வுக்கான வாசலை அவர் திறந்து வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 15 சொல்லும் பொழுது, சாவாமை உள்ளதாகிய இது சாவாமையை தரித்துக் கொள்ளும், அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்துக் கொள்ளும், கனமில்லாதது இது கனமானதை தரித்துக் கொள்ளும். இந்த வாழ்வுக்கு மேலான ஒரு வாழ்வு, இந்த வாழ்வில இருக்கக்கூடிய நெருக்கடிகள், கஷ்டங்கள், வேதனைகள் இல்லாத ஒரு வாழ்வு. அங்க கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, அங்க துயரம் இல்ல, அங்க சாவு இல்ல, அருமையானவர்களை பிரிவினை இல்ல. அங்க தேவனுடைய சமூகத்துல நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்க்கை தான் இந்த மரணத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு திறந்து வைத்து விட்டார். அவருடைய கல்வாரி சிலுவையில அவர் கொல்கதாவில ஆணியால் அறையப்பட்டு மரணத்தை ருசி பார்த்ததுனால மரணத்துக்கு முடிவை உண்டாக்கி நித்திய வாழ்வுக்கு கதவை திறந்து விட்டார். ஒரு கோழி முட்டைய குஞ்சு பொரிக்கிறதுக்காக வைக்கும் பொழுது 21 நாள் அந்த தாய் கோழி அந்த குஞ்சு முட்டையை வந்து அடைகாக்கிறது. அந்த குஞ்சு உருவாக்கும் பொழுது அந்த முட்டை கூட்டுக்குள்ள இருக்கிறதா அந்த குஞ்சுக்கு தெரியும். அதுதான் அது தன்னுடைய வாழ்க்கை, அதுதான் தன்னுடைய உலகம், இதுதான் எல்லாம் என்பது போல நினைக்கிறது. இதுவே போதும், இங்கே இருந்துடலாம், எப்பொழுதாவது லேசா ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், தாய்க்கோழியின் சத்தம் கேட்கும். ஆனா தாய்க்கோழி எங்க இருக்கிறாங்க, யாரு, ஒண்ணும் தெரியாது. இந்த மனிதர்கள் இன்னைக்கு அப்படித்தான் இந்த உலக வாழ்க்கையை நினைக்கிறாங்க. இந்த உலகம்தான் சதம், இந்த உலகத்துல இருக்கதான் மேன்மை, இந்த உலகத்துல இருக்க சம்பாத்தியமோ செல்வாக்கோ வாழ்க்கையோ இதுவே போதும், இங்கே இருந்து விடலாம். அதனால மரணத்தை கண்டு பயப்படுறாங்க. சாகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் முயற்சி பண்றாங்க. ஆனா சாவு கட்டாயம் அவசியம். அந்த முட்டை கூட்டுக்குள்ளேயே அந்த கோழி குஞ்சு இருந்துச்சுன்னா அது செத்துப்போம், அதுக்கு ஜீவன் வராது. அந்த முட்டை கூடு உடையணும். 21வது நாள் அது உடையுது. அப்போ அந்த கோழி குஞ்சுக்கு பயம் ஏற்படும். ஐயோ, என் உலகமே அழியுதே, என் வாழ்க்கையே சிதையுதே, இனிமேல என்ன இருக்குது, என்ன ஆக போகுது, நான் என்ன ஆக போகிறேன், மரண பயம். ஆனால் தான் தேவன் அறிந்த மக்கள் சொல்கிறாங்க, நம் மரணம் இருளிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். தாய்க்கோழி கூடவே இருக்கிறது.
அநேகருக்கு அது தெரியல. ஆனா தேவன் அறிந்த மக்களுக்கோ தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்படேன் என்கிற நிச்சயத்தோடு கூட அவருடைய தேவன் மரணத்தை ஜெயித்தது போல மரணத்தை ஜெயித்தவர்களாக அவர்களும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவார்கள். அருமையானவர்களே, அந்த கோழி குஞ்சு அந்த முட்டைக்கோடு உடைந்த உடனே வெளியே வரும் பொழுதுதான் அது பார்க்கிறது எவ்வளவு அழகான ஒரு உலகம், எவ்வளவு பெரிய ஒரு உலகம், எனக்கு இதுவரைக்கும் இது தெரியாமல் இருந்ததே. நான் இப்ப குழந்தை போல நான் பேசுகிறேன், இப்ப என் அறிவு குறைந்துள்ளது. ஆனா நான் அப்ப அறிந்து கொள்ளும் பொழுதும் அறியப்பட்ட வண்ணமாக நான் அறிந்து கொள்வேன். அதை நோக்கித்தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னாலே போன அருமையான பக்தர்கள் அவங்க நித்திய இளைப்பாறுல இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகைன்னு அல்ல, நாம் எல்லாரும் அவர்களோடு கூட உயிர்த்தெழுந்து அவர்களோடு கூட வாழப் போகிறோம். அங்கே ஆண்டவரை முகமுகமாய் பார்ப்போம். இங்கே அவருடைய சத்தத்தை, அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிறோம். அங்க ஆண்டவரை பார்ப்போம். மரணம் இல்லாவிட்டால் இந்த பாக்கியம் கிடைக்காது. நமக்காக சிலுவை சுமந்த இயேசு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அருமையானவர்களே நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். Death is an entrance, not an end. Death is an enemy, but defeated enemy. Death is an entrance, not an end. கடைசியாக death is an eye opener to those who are still alive. இன்னும் உயிரோடு கூட இருக்கிறவர்களுக்கு இந்த மரணம் கண்ணை திறப்பதாய் இருக்கிறது. Death is an eye opener to those who are still alive. இயேசுவான ஒரு இடத்துல லூக்கா 13ஆம் அதிகாரத்துல ஒரு சிலர் போய் சொன்னாங்க, இந்த பிலாத்து இருக்கிறானே அவர் சில கலிலேயர்களை பலி செலுத்துவதற்காக போனவங்களை வெட்டி அவங்க ரத்தத்தை பலியோட கலந்துட்டான் என்று சொன்னாங்க. இயேசுன்னு சொன்னார், அந்த கலிலேயர்லாம் கெட்டவங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு ஒரு ஒரு காரணத்தை சொன்னார். சீலோவாம் குளத்துல அந்த கோபுரம் இடிஞ்சு விழும்போது 18 பேர் அதுல நசுங்கி செத்து போயிட்டாங்களே, அவங்க எல்லாம் எருசலேம் பட்டணத்துல இருந்தவங்களோட கெட்டவங்களா மோசமானவங்களா? இல்ல. அவங்க ஏன் செத்தாங்க, இவங்க ஏன் செத்தாங்க, அவங்களுக்கு அந்த பாவமா இவங்க இந்த சாபமா, இதனாலதான் இவங்க செத்தமா அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்ட்டு ஒரு ஓமையை சொன்னார். என்ன ஓமை? அத்தி மரத்தை குறித்த ஒரு ஓமை. அந்த திராட்சை தோட்டத்துல அத்திமரம் ஒன்று நாட்டப்பட்டது. ஆனா அது கனியை கொடுக்கல. எஜமான் வந்து பார்க்கும்போது கனி இல்லை. வேலைக்காரனை பார்த்து இதை வெட்டி விடலாமான்னு சொல்லும்போது அந்த எஜமான பார்த்து வேலைக்காரன் சொன்னாரு, ஐயா இதுக்கு 1 வருஷம் நம்ம உரம் போட்டு தண்ணீர் ஊத்தி கனி கொடுக்குதான்னு பார்ப்போம், கனி கொடுத்தா இருக்கட்டும், இல்லாட்டி வேண்டாம். இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, why that person died? இல்ல, why am I still alive? நான் ஏன் இன்னமும் உயிரோடு கூட இருக்கிறேன்? அருமையானவர்களே, ஆண்டவருக்காக வாழ்வதற்கு தான் நமக்கு இந்த வாழ்க்கை. 2024ஆம் ஆண்டு நம்ம இந்த லெந்து காலத்துல இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கிருபையான காலத்துல நம்ம கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதைத்தான் ஆண்டவர் நமக்கு தருவதற்காக காத்திருக்கிறார். யாருக்காய் வாழ்கிறாய் நீ? இந்த வையகம் தன்னிலே வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் யாருக்காய் வாழ்கிறாய் நீ? இயேசுவானவர் பூமியில வாழ்ந்த அந்த 33 ஆண்டு காலமும் தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வாழ்ந்தார். அவருடைய மரணத்தினாலே தனக்கென்று நியமித்த எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இன்னைக்கு நாம் சிலுவை சுமந்து கொண்டு அவர் பின் செல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். பவுல் சொல்லுவது போல கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். நீ பிழைத்திருக்க நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அமைதியாய் கண்களை மூடி அந்த கொல்கதா மலையின் சிலுவை அடிவாரத்திலே நிற்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் அடிவாரத்துல the ground is even. அங்க பெரியவன் என்றோ சின்னவன் என்றோ இல்ல, ஒரே தளமாய் இருக்கிறது. நாம் எல்லாரும் பாவிகளாய், நாம் எல்லாரும் மரணத்துக்கு உட்பட்டவர்களாய், நாம் எல்லாரும் தேவனுடைய கிருபையை கட்டாய வேண்டும் என்கிற நிலைமையிலே இருக்கிறோம். நமக்காக மரித்த இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கட்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் ஜீவன் நம்மை புதுப்பிக்கட்டும். ஆமென். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினது போல ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுவின் சிலுவை நிலையே நிற்கவும், இயேசுவின் சிலுவை சுமந்து அவரை பின் செல்லவும்
அவருக்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த வாழ்க்கையிலே அவரை கனப்படுத்த, மகிமைப்படுத்த அவருடைய ஜீவன் நமக்குள்ளே செயல்பட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கெத்செமனையிலே எங்களுக்காக பிழியப்பட்ட இயேசுவே, கபாத்தாவிலே எங்களுக்காக குற்றவாளியாக எங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட இயேசுவே, கொல்கதாவிலே எங்களுக்கு பதிலாக மரணத்தை ருசி பார்த்த இயேசுவே, இன்றைக்கு நீர் சிங்காசனத்தில் இருக்கிறீர், ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறீர், எங்களை உம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாக சீக்கிரம் வரப்போகிறவராக இருக்கிறீர். அருமையான தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய குமாரன் இயேசுவுக்காக ஸ்தோத்திரம். இரட்சகராய் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எப்பொழுதும் சிலுவையின் நிழலிலேயே எங்களை வைத்து காத்துக்கொள்ளும். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன் என்கிற வார்த்தையின்படி எங்களுக்கு மேன்மையாய் மகிமையாய் இயேசுவின் சிலுவையே இருக்கட்டும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.